சென்னை ஈசிஆரில் பெண்களை துரத்திய விவகாரத்தில் இளைஞர்களின் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 5 பேர் தற்போது கைதாகியுள்ளனர். சென்னையை அடுத்த கானத்தூரில் கடந்த 25ஆம் தேதி இரவு காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருத்திய காரில் வந்த இளைஞர்கள் 8 பேர் துரத்தியதாக சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியானது. இது தொடர்பாக கானத்தூர் காவல்துறையினர் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் திமுக கொடி பொருத்திய அந்த கார் கிழக்கு தாம்பரத்தில் ஒரு வீட்டில் இருந்துள்ளது. அதனை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் அந்த காரை பயன்படுத்தி வந்தது சந்துரு என்ற இளைஞர் என தெரியவந்துள்ளது. தொடர்ந்து இது தொடர்பாக மற்றொரு காரை பொத்தேரி அருகே பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். வழக்கில் தொடர்புடைய மற்ற இளைஞர்களை தேடி வந்த நிலையில் தற்போது மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.